கீதா ராதாகிருஷ்ணன், வாயை அடக்கி பேசுங்க. ஏற்கனவே உங்கள் கட்சியில் ஒருத்தன் ஏகமாக பேசி பேசி இன்னைக்கு போய் கம்பி எண்ணிட்டு இருக்கான். அடுத்தவன் பெண்களை விபச்சாரின்னு சொன்னான். அவன் இன்னைக்கு கையில் கைதியாகி போயிட்டுருக்கிறான். அதனால எல்லாருமே நீ எப்பேற்பட்ட கொம்பனாக இருந்தாலும் சரி, வார்த்தைகளை அளந்து பேசு, ஒருமையில பேசக்கூடாது. இன்னைக்கு எங்கள் அண்ணன் முதலமைச்சர், ஆக்டர் கிடையாது. கூகுள்காரனே ஆக்டருங்கிற சிம்பிளை எடுத்துட்டு சீஃப் மினிஸ்டருங்கிற சிம்பிளை கொடுத்துட்டான். அதனால மரியாதையாக பேசு. அவங்க பெண்டாட்டி வந்தா என்ன, பிள்ளைகள் வராமல் போனால் உனக்கு என்ன? நீங்கள் போகிற மேடைகள்ல உங்கள் அப்பாட்டி வரைக்கும் கூட்டிகிட்டு போகிறீங்கல்ல, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். நாங்கள் எங்கள் அண்ணனுக்கு அக்காவாகவும் தங்கைகளாகவும் அம்மாவாகவும் பாட்டியாகவும் உள்ள ஸ்டேடியத்தில் இல்லாமல் வெளியவும் நாங்கள் கூட்டமாக எல்லாரும் நிறைஞ்சிருந்து எங்கள் அண்ணன் முதலமைச்சர் ஆகிறது இந்த 2 கண்ணால் கண்கொள்ளா காட்சியை நாங்கள் பார்த்துட்டோம். அவங்க தாய் தந்தையும் உட்கார்ந்து கண்குளர பார்த்துட்டாங்க. தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு அந்த சந்தோஷத்தை அந்த தாயோட முகத்தில் நாங்கள் பார்த்துட்டோம். அதனால நீ எந்த கேள்வியும் ஸ்டேஜில் கேட்க வேண்டியதில்லை. ஒழுக்கமாக உங்களோட ஆட்சியில் நீங்கள் நிறைவேற்றாமல் இருக்கிற எல்லா வேலைகளையும் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். அதை பார்த்து வயிற்றுச்சல் பட்டுக்குங்க. இனிமேல் இந்த டிஎம்கேங்கிறது வரவே வராது, அது கன்ஃபார்ம். நீ மேடையில் கூவனாலும் சரி, கரகாட்டக்காரிகளை கூட்டிகிட்டு கூத்தாடினாலும் சரி, எங்கள் அண்ணனை அவதூறு நீங்கள்லாம் பேசுனீங்கன்னா அதுக்கு பதிலடி கொடுக்கறக்கு நாங்கள் இருக்கோம். சரியா? அவன் வந்தாலாம், மகன் பொண்டாட்டி வந்தாலான்னு இந்த ஒருமையில் பேசுகிற வேலையெல்லாம் இத்தோடு நிறுத்திக்க. சரியா? இல்லாட்டி கத்தம் 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 தான்.